வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. சார், என்னுடைய முதல் கேள்வி சார், கிரிப்டோ கரன்சி ரியலா ஃபேக்கா? கிரிப்டோ ரியல் தான் ப்ரோ. ஆனால் அது சம்மந்தப்பட்டதாக நிறைய விஷயம் பின்னாடி பண்ணி அதை ஸ்கேம் மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் தான், உலகத்திலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் தான் அதிக இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு கிரிப்டோவில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது. ஆனால் கிரிப்டோங்கிற வார்த்தையே எனக்கு புதுசு. அப்படி இருக்கும்போது நான் கிரிப்டோவில் என்ன வாங்குவேன், அது உள்ளே என்ன நடக்கும், இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நார்மல் தான், பேங்க் தான். பேங்க்கை ஒரு ஜிபே, கூகுள் பே எல்லாமே ஒரு காற்று தான் தள்ளுற மாதிரி. நான் இங்கேருந்து நான் 100 ரூபா போட்டு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும், என்கிட்ட டெபிட் ஆகும், உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை தான் நடக்குது. அதே மாதிரி தான் கிரிப்டோஸும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி, உங்ககிட்ட நான் கிரிப்டோ வாங்கலாம். நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய காயின்ஸ்லேருந்து ஒரு 5 காயினுடைய பேர் சொல்லுங்களேன். நீங்கள் லிஸ்டிங் பற்றி கேட்டிங்கன்னா பிடிசி, எத்திரியம், எக்ஸ்எல்எம், அடா, இந்த மாதிரி காலா, அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. ஷிபு, பிட்காயின் எல்லாமே இருக்குது காயின்ஸ். நான் வாங்கும்போது 10 ரூபா இருக்குன்னு வாங்கிட்டேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த காயினோட விலை 5 ரூபா போயிடுச்சுன்னு வைங்க. எனக்கு 2 வருஷம் டைமும் வேஸ்ட்டு, எனக்கு ஒரு 5 ரூபாயே நஷ்டமாயிடும். அப்போ நல்ல காயின் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ளஸ் ஒரு கிரிப்டோ இருக்குதுன்னா கிரிப்டோவை அங்கீகரிக்க மாட்டாங்க. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு தான் அங்கீகரிப்பாங்க. காயினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே அவங்க பிளாக் போட்டிருக்காங்க ஒரு காயினை பற்றி. அந்த காயின் எதை பேஸ் பண்ணி அந்த காயின் மைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஓனர் யார், என்ன ஏது, என்ன ப்ராஜெக்ட்டு, இப்போ கரண்ட்டில் என்ன போட்டுட்டு இருக்கிறாங்கிற டேட்டா எடுத்துக்கலாம். இந்த ட்ரேடிங் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறேன், 10 நிமிஷம் பார்க்குறேன், 530 வருது, டக்குன்னு விற்று 30 ரூபா லாபம். அடுத்து 9:30க்கு ஒன்று ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறேன். அடுத்து அது ஒரு 10 மணி 11 மணி போல் அந்த 400 ரூபா அதிகபட்சம் ஒரு 600 ரூபா வரைக்கும் போகுது, டக்குன்னு விற்று ஒரு 200 ரூபா லாபம். இந்த மாதிரி ட்ரேடிங் டக்குன்னு பண்ணுறவங்கள நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த கேமா கிரிப்டோ கரன்சி? சிம்பிள் தான் சார். கவர்மெண்ட் அதுக்கு பேர் வச்சதே விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். 13, 14 போக்கிமேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், தவுவாங்களே எல்லாரும். ஆமாம், தாவி அந்த கேமரா ஆன் ஆகும். அந்த கேம் விளாண்டப்பெல்லாம் அதில் ஜெயிச்சா பிட்காயின் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதோட மதிப்பு தெரியல. நானுமே விளாண்டுருக்கேன், ஆனால் அது அப்போதைக்கு தெரியல. இதை பற்றியான ஸ்கேம்ஸ் நிறையா இருக்கனால இந்த இண்டஸ்ட்ரியே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. இது என்னென்னா ஃபண்ட் ரைசிங்கு, மணி லாண்ட்ரிங் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கம்மிங் 26ஓட பட்ஜெட்டில் கூட ஏதாவது இன்னும் பாசிட்டிவிட்டி ஏதாவது வரும். அப்போதைக்கு இன்னும் எக்ஸ்சேஞ்சஸ்க்குலாம் இன்னும் நிறையா வந்திருக்கும். நாங்கள் நிறைய இந்த TDS 1% போட்டாங்க, அதையும் நாங்கள் கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க. நிறைய விஷயம் நாங்களுமே எடுத்து சொல்லியிருக்கோம். ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் யூசர்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க. நான் எங்களோட எக்ஸ்சேஞ்சுக்காக நான் விளம்பரம் பண்ணலை, நான் அவேர்னஸ் தான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். நம்ம எல்லாருக்குமேங்க கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அது ஒரு ஃபேக்கில், ஐயோ கிரிப்டோ கரன்சியா, அதில் காசை கொண்டு போய் போட்டோம்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிருங்க, கிரிப்டோ கரன்சி பக்கம்லாம் போயிடாதரா, இங்கே காசு வச்சுருந்தீங்கன்னா ஒழுங்காக அது கோல்டில் போடு, லேண்டில் போடு, என்ன தேவை எவனா சொல்கிறான்னு கேட்டு அதில் போட்டுறாத. இந்த மாதிரி முழுக்க நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் நடக்குதுன்னு நம்புகிறோம். ஏன்னா பாசிட்டிவான விஷயங்களோ அதை செய்கிறவங்களோ நம்மகிட்ட நான் இந்த மாதிரி இது ஒன்று பண்ணேன், எனக்கு சூப்பராக ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, நீ இது பண்ணு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமுக்கமாக அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ கோல்டாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கண்ணு முன்னாடி வேல்யூ என்னன்னு தெரியுது. நம்ம காசு கொடுக்குறோம், வாங்குகிறோம், 5 வருஷத்தில் அது கூடுது, நம்ம விற்கிறோம், நமக்கு ஒரு வருமானம் வருது போகுது, எல்லாமே நடக்குது. ஆனால் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னால் தான் தெளிவாக அது நமக்கு என்னங்கிறதே புரியும். என்னாலே அதை படிச்சுட்டு முழுமையாக படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அதில் இருக்கிறவங்க சொல்லணும், அதை செய்கிறவங்க சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காருங்க. இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, பயங்கர நேர்மையாக ஒரு ஆன்சர் சொன்னார். சார், இப்போ இனாக்சிஸ்னு ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணுறீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட வாங்குறாங்க, விற்கிறாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துக்கு கீழேங்க FIU, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி இங்கே சென்னையில் STPI, சாஃப்ட்வேர் டெக் பார்க்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவங்க இடத்துலையே இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து உங்களுடைய இதெல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது. அவங்கக்கிட்ட கேட்கும்போது, சார் நீங்கள் தேநீர் இடைவேளையில் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, கிரிப்டோ கரன்சி பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதனுடைய அப்ஜெக்டிவ், இதன் மூலமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டால்
சார் எனக்கு எதுவுமே வேணாம் சார், இனாக்சிஸை வந்து நிறைய பேர் அப்படியே டவுன்லோட் பண்ணி எனக்கு டவுன்லோட்ஸாக குமிஞ்சிடணுமா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். கிரிப்டோ கரன்சினா என்னன்னு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு தெளிவாக புரியலை சார், நம்ம மக்களுக்கு புரியலை சார், பாமர மக்களுக்கு அதை தெளிவாக புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த ஒரு லைனில் எனக்கு ஒரு மேலே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டும் வந்துருச்சு. நானுமே இப்போ ஒரு இன்டர்வியூ இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், முழுமையாக கேட்டு அறிஞ்சேன். இப்போ எனக்கு ஜீரோலேருந்து இப்போ கிரிப்டோ கரன்சினா என்னன்னு ஒரு 10% 20% புரிய வந்திருக்கு. அது உங்களுக்கும் மிக உறுதியாக, இப்போ என்னுடைய அறிவுக்கு 10-20, உங்களுக்கு 100% தெளிவாக சார் புரிய வச்சுருவாங்கன்னு மிக உறுதியாக நம்புகிறேன். நம்மளுடைய பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு நான் இனாக்சிஸினுடைய டைரக்டர் மிஸ்டர் யூசப் ரஹ்மான் அவர்களை வெல்கம் பண்ணுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு லாங் இன்ட்ரோ நான் கொடுத்த மாதிரி எனக்கு ஆஃப் லேட் ஞாபகமே இல்லை. 100 பாசிட்டிவிட்டியில் இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ லாங் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறது. ஆனால் அது உங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு புரியும். சார், என்னுடைய முதல் கேள்வி சார், கிரிப்டோ கரன்சி ரியலா ஃபேக்கா? கிரிப்டோ ரியல் தான் ப்ரோ. ஆனால் வந்து அது சம்மந்தப்பட்டதாக நிறைய விஷயம் பின்னாடி பண்ணி அதை வந்து ஸ்கேம் மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரியல் டைமில் மக்களுக்கு வந்து ஒரிஜினல் எது ஃபேக் எதுங்கிற ஒரு டைலமோலையே தான் இருக்கிறாங்க. ஃபைன், இப்போ நம்ம புரியவே வச்சுருவோம் இந்த எபிசோட் மூலமாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிரிப்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கேம், யார் பண்ணுறாங்களோ அதுதான் விஷயம், எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நார்மலான்னு சொன்னீங்க. இப்போ நான் இருக்கேன், எனக்கு கிரிப்டோவில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது, ஆனால் கிரிப்டோங்கிற வார்த்தையே எனக்கு புதுசு. அப்படி இருக்கும்போது நான் கிரிப்டோவில் என்ன வாங்குவேன், அது உள்ளே என்ன நடக்கும், இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது என்னென்னா, கிரிப்டோங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் தான், பேங்க் தான். உங்களாம் பேங்க்கை வந்து ஒரு ஜிபே, கூகுள் பே எல்லாமே வந்து ஒரு காற்று தான் தள்ளுற மாதிரி. நான் இங்கேருந்து நான் 100 ரூபா போட்டு நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும், என்கிட்ட டெபிட் ஆகும், உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை தான் நடக்குது. அதே மாதிரி தான் கிரிப்டோஸும் ஒரு காற்று மாதிரி நினச்சிக்கோங்க. அது ஒரு டேட்டா தான், ஒரு ஸ்ட்ராங்கான, யாராலையும் ஒரு தனிநபரால் கண்ட்ரோல் முடியாத ஒரு டேட்டா அது. அந்த டேட்டா வந்து ஒருத்தவங்க உருவாக்குறாங்க. அது வந்து நார்மலாக உருவாக்க மாட்டாங்க, அது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி உருவாக்குவாங்க. அந்த ஒரு டோக்கன் வச்சுட்டு, அந்த ஒரு காயினை வச்சுட்டு, அந்த காயினுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு காயினுக்குமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே காயின் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காயினை வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களே பிளாகும் போட்டிருப்பாங்க, இந்த காயின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஈஸியாக ஒரு காயினை வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள A to Z அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான், லிக்விடிட்டி இருக்கலான்னு பார்த்துட்டு தான் அந்த காயினை வந்து அதோட எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணது போல தான் மக்களுக்கு ஒரு வாங்குறதுக்கு உண்டான இதுவே வரும். அதுதான் அத்தாரிட்டேட்டிவ்ங்கிறது. அத்தாரிட்டிவ் வந்து காயினை லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கஸ்டமர் வந்து மணி டெபாசிட் பண்ணி அந்த கிரிப்டோவை பை பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ இனாக்சிஸ்ங்கிறது ஒரு கம்பெனி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி, உங்ககிட்ட நான் கிரிப்டோவை வாங்கலாம். நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய காயின்ஸ்லேருந்து ஒரு 5 காயினுடைய பேர் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் லிஸ்டிங் பற்றி கேட்டிங்கன்னா பிடிசி, எத்திரியம், XLM, அடா, இந்த மாதிரி காலா, இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. ஷிபு, பிட்காயின் எல்லாமே இருக்குது காயின்ஸ். ஃபைன். இப்போ இந்த மாதிரி காயின் எல்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த லிஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்த பொதுவாக நம்மளுடைய Nifty 50ல், அந்த சென்செக்ஸில், மும்பையில், நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. பொதுவாக ட்ரேடிங்கிறது எப்படி நடக்கும்னா, எப்போ இந்த கம்பெனி வந்துட்டு ஜியோ இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஒரு முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, இவங்களுடைய இதில் நான் கொஞ்சம் காசு போட்டேன்னா இவங்களுடைய ட்ரேடிங்கில் இவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ண நிறையா இவங்களுக்கு வருமானம் வரும், அதனால எனக்கும் வருமானம் வரும். இதுதான் கான்செப்ட். அப்படின்னும் போது அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. அதில் நான் போயிட்டு பப்ளிக் கம்பெனிஸாக எது இருக்கோ எதில் வேணால் நான் போய் காசு போட்டு நான் திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இனாக்சிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி இருக்கீங்க, அதில் நீங்கள் சில காயின்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. அந்த காயினில் நான் இந்திய மதிப்பின்படி 100 ரூபாயோ 200 ரூபாயோ எவ்வளவோ காசு கொடுத்து நான் அந்த பர்டிகுலர் காயினை வாங்கிக்கலாம். அன்றைக்கி தேதிக்கு எத்தனை காயின் வாங்கணுமோ, ஏன்னா ஒரு காயின் வந்து 1 லட்ச ரூபா இருக்கும், இன்னொரு காயின் 10 ரூபாய்க்கும் எனக்கு கிடைக்கும், இன்னொரு காயின் 15 ரூபாய்க்கும் கிடைக்கும். அப்போ நான் ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு காயினை நான் 100 ரூபா கொடுத்து ஒரு 10 காயினை வாங்கி நான் வச்சுக்கிட்டு ஒரு 6 மாதமோ 10 மாதமோ 1 வருஷம் கழிச்சோ அந்த காயினுடைய விலை ஒரு 15 ரூபாயாவோ 20 ரூபாயாவோ மாறுதுன்னா அந்த நேரத்தில் நான் விற்றுக்கலாம். இதுதான் எனக்கான ப்ராஃபிட். இப்படி புரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக? இது நான் இப்போ புரிஞ்சுக்கிறது வந்து கரெக்டாக, கிரிப்டோ கரன்சியை பற்றி இப்படி நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டு. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, எந்த காயின்னு எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணுன்னு நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது ஆஸ் அ பையராக? நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்கிறது இதுதான் மெயின். ஏன்னா நான் ஒரு தேராத ஒரு காயினை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு நான் வாங்கும்போது 10 ரூபா இருக்குன்னு வாங்கிட்டேன்,
ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த காயினோட விலை 5 ரூபா போயிடுச்சுன்னு வைங்க, எனக்கு 2 வருஷம் டைமும் வேஸ்ட்டு, நான் எனக்கு ஒரு 5 ரூபாயே நஷ்டமாயிடும். அப்போ நல்ல காயின் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறது, நான் அப்படியே நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு கம்பேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு 10 கம்பெனி காட்டுது. 10 கம்பெனியில் எனக்கு தெரியும் எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் நிறைய விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க, யார் நிறையா மக்கள்லாம் எடுக்கிறாங்கன்னு. அதே நேரத்தில் இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னா அது லே ஆஃப்லாம் நிறையா நடக்குது, அந்த கம்பெனி மூடுற மாதிரி போகுதுன்னு செய்தியில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, இந்த மாதிரி நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நான் அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுவேன். கிரிப்டோ கரன்சியில் இந்த காயினில் போட்டால் உனக்கு நல்ல லாங் டேர்மில் பெனிஃபிட் கிடைக்கும்ப்பா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த அறிவெல்லாம் நான் எங்கேருந்து படிச்சுக்கிறது? யார் எனக்கு சொல்லுவா? முதல்ல என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் யாரை பற்றியும் சஜஷன்லாம் கேட்க வேண்டாம். கிரிப்டோ பற்றி என்னென்னு நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸை யார் அங்கீகரிக்கிறாங்க செக் பண்ணலாம், ஆன்லைனில் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு கிரிப்டோ இருக்குதுன்னா கிரிப்டோவை அங்கீகரிக்க மாட்டாங்க, கிரிப்டோ வந்து எக்ஸ்சேஞ்சு தான் அங்கீகரிப்பாங்க. ஓகேங்களா? அதனால் ஏதோ ஒரு காயின் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கேவிசிலாம் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஆன்போர்ட் ஆகுறீங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே பிடிசியே தெரியும். இந்த காயின்லாம் பற்றி என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா காயின் டெஸ்க்கு, காயின் டெலிகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து நிறையா கிரிப்டோ ரிலேட்டடான ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது எப்படின்னா காயின் டி6ஓட ட்விட்டர் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸோட அஃபிஷியல் பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸில் வந்து உடனே வந்து ட்வீட் போட்டுட்ருப்பாங்க, நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தென் வந்து இதெல்லாம் வச்சே மோஸ்ட்லி கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸ் எடுத்துக்கலாம். காயினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே அவங்க பிளாக் போட்டிருக்காங்க ஒரு காயினை பற்றி. அந்த காயின் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த காயின் வந்து மைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஓனர் யார், என்ன ஏது, என்ன ப்ராஜெக்ட்டு, இப்போ கரண்ட்டில் என்ன போட்டுட்ருக்காங்கிற டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஆர்பி காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்ஆர்பி காயின் வந்து அவங்க கிராஸ் பார்டர் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே அந்த காயினை வந்து கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைசன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காயின் வந்து நல்ல ஒரு பீக்கில் போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆஸ் அ நார்மலாக இருக்கிறவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, சரி ஓகே இதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த காயின் வந்து நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கியிருந்தாலும் எந்த மாதிரி க்ரோத் இருந்திருக்கும். இப்போ நேனா ஒன்று மேலே போயிட்டு சர்ன்னு கீழே இறங்கிடுச்சா, இல்லை கீழே இருந்து மேலே போயிட்டு அப்படியே நிற்குதா, எப்போ வேணாலும் கீழே விழுமாங்க, ஒரு கிராஃபை பார்த்தாலே ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எது பண்ணினாலும் இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் போட்டதுமே காசு கிடைக்காது, எல்லாத்துலேயும் ஒரு லாங் டேர்மில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தேடல் போவோம், அதுலேருந்து இன்னொரு தேடல், அதுலேருந்து இன்னொரு தேடல் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் ஓகே. என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு இந்த காயினில் அவர் வாங்கியிருக்காராம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, அதனால் நானும் இந்த காயினில் போட்டேங்கிற மாதிரி பண்ணணும். தனிநபர் ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். உட்காந்து நீங்கள் நைட்டில் உட்காந்து எல்லோரும் ஃபோன் பண்ணுற மாதிரி நீங்கள் நார்மலாக வந்து ஒரு காயின் எடுத்து பாருங்களேன். ஒரு காயின் நான் இப்போ கூட எக்ஸ்ஆர்பி சொல்லணும், எக்ஸ்ஆர்பி பற்றி ஃபுல்லாக படித்து பாருங்கள், அது எப்படி இருக்குது, அந்த காயினை வச்சு என்னென்ன பண்ண போகுது, என்னென்ன கவர்மெண்ட் என்னென்ன பண்ண போகுது படித்தா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் உங்களால் என்ன முடிஞ்சதோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வண்டியில் போகும்போது மேப்பு பார்க்குறதுக்காக ஒரு ஃபோன் ஹோல்டர் வச்சுருப்போம்ல, அந்த ஃபோன் ஹோல்டர்லேயே காலையில் 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறேன், 10 நிமிஷம் பார்க்குறேன் 530 வருது, டக்குன்னு விற்று 30 ரூபா லாபம். அடுத்து 9:30க்கு ஒன்று ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறேன், அடுத்து அது ஒரு 10 மணி 11 மணி போல் அந்த 400 ரூபா அதிகபட்சம் ஒரு 600 ரூபா வரைக்கும் போகுது, டக்குன்னு விற்று ஒரு 200 ரூபா லாபம். இந்த மாதிரி ட்ரேடிங் வந்துட்டு டக்குன்னு பண்ணுறவங்கள நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த கேமாக கிரிப்டோ கரன்சி ஆர்எல்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு லாங் டேர்மில் நீ கண்ணை மூடிட்டு நீ போட்டே இருக்கணும், ஒரு கட்டத்தில் உனக்கு பீக் அடிக்கும், அந்த நேரத்தில் நீ எடுத்துக்கணும், அந்த மாதிரி கேமா? வாட் டைப் ஆஃப் கேம்ஸ்? சிம்பிள் தான் சார். கவர்மெண்ட் வந்து அதுக்கு பேர் வச்சதே வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். ஓகேங்களா? நார்மல் அசெட்னா லேண்டு கோல்டு எல்லாம் சொல்லலாம், விர்ச்சுவலாக இருக்கிற அசெட்டுங்கிற மாதிரி நேம் வச்சது என்னென்னா லாங் டேர்மில் வாங்குறது தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் பை பண்ணிட்டேன் இன்னொரு 1 மணி நேரத்தில் விற்கிறது வாங்குறது எல்லாமே என்னென்னா ஜோசியம் பார்க்குற மாதிரி. அது நீங்கள் சேட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது, நியூஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கு, அது வந்து செகண்டுக்கு நம்ம பார்க்குற நேரத்தில் நியூஸும் வராது, நம்ம பேரத்தில் இந்த கேண்டில் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு அன்றைக்கி ஒரு 11 மணிக்கு ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க, நாளைக்கும் அதே 11 மணிக்கு உட்காந்து ப்ராஃபிட் வருமானு பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. ட்ரேட் பண்ணுறவங்க இன்ட்ராடே இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. நான் ஒரு 1 லட்ச ரூபா உள்ளே போட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவேன், உள்ளே போட்டேன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஏறிடுச்சான்னு எல்லோரும் கிடுங்கன்னு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளால் வந்து நம்மளாவே இருக்க மாட்டோம். இறங்கிடுமோ ஏறிடுமோ, எதுக்கு அந்த டென்ஷன்? கிரிப்டோவில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், லாங் டேர்ம் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மில் சஜஸ்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து என்னென்னா இப்போ தான் ஒரு 10 நாளோ 2 மாதமோ வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டதாக இருப்பாங்களே தவிர
உடனே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. வாங்கி போட்டால் லாங் டேர்ம் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோன்னா ஒரு எஸ்ஐபி மாதிரியோ, கிரிப்டோலேயே நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து எஸ்ஐபி மாடம்லாம் வந்துச்சு. அதில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு லாங் டேர்மில் எடுக்கிறது. ஆனால் இன்ட்ராடேயில் வந்து ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. நான் எழுதி கூட தரேன், அப்படி எழுதி தரேன் மாதம் தரேன்னா தயவுசெய்து நம்பாதீங்க, அவங்க போர்ட்ஃபோலியோ வாங்கி பாருங்க வேண்டாம். எதை சொல்கிறீங்க? இப்போ எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தா மாதம் நான் 5000 கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்கிறவங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தான் வந்து இதை ஒரு வேறு மாதிரியான பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அங்கே ட்ரேட் பண்ணி மாதம் நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன் அவ்வளோ பணம் தரேன். அந்த மாதிரி நம்ம பணம் தானே. இப்போ மாதம் 5000 கொடுத்தா ஏன் 1 லட்சத்துலேருந்து தான் நான் எனக்கு 5000 கொடுக்குறேன்? அவங்க சொல்கிறது ப்ராஃபிட்லேருந்து தரேன்ட்டு, ஆனால் ரியாலிட்டி அந்த 1 லட்ச ரூபாலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, ஒரு கட்டத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், நீங்கள் 5000 கொடுத்துவாங்க. ஒரு 4 மாதம் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இதை சொல்லுவோம், எனக்கு 4 மாதமாக வருதுடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். அவன் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி கொடுப்பாங்க. அதில் இவனுக்கு ஒரு 1000 ரூபாவும் அவங்களுக்கு ஒரு 4000 ரூபாவும் கொடுப்பாங்க. மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படியே தான் இந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. இது வந்து கிரிப்டோங்கிற நேமை வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிரிப்டோன்னு கிடையாது, எந்த பிஸ்னஸ்லேயும் அந்த மாதிரி ரெஃபரில் 4% வியாபாரம் நான் ஏன் சார் இன்னொரு கொடுக்கணும்? கரெக்ட். நானே சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். நான் இன்னொருத்தவங்களுக்கு சம்பாரிச்சு 4% கொடுங்க. எல்லாரும் ஒரு திங்கிங் இருக்கும், 4% இவரே நமக்கு தரான்னா அவர் எவ்வளோ சம்பாதிப்பார், அப்போனா அவர் மாதிரி நம்பலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஜஸ்ட் மித்து தான். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒன்று கிடையவே. அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ நான் வந்துட்டு ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் குறிப்பிட்ட நாள், ஒரு வாரமோ 10 நாளோ ஒவ்வொரு காயின்ஸ் பற்றியும் அனலைஸ் பண்ணணும், படிக்கணும். அந்த காயின் எதற்கு தொடங்கப்பட்டுச்சுங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த கம்பெனி எப்படி வளரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி வளர்றது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக அந்த காயினோட யூஸ் கேஸை தெரிஞ்சுக்கணும். மெயினாக யூஸ் கேஸ்னால் என்ன, அந்த காயின் என்ன பண்ண போகுது, அந்த காயினை வச்சு அந்த கம்பெனிக்காரங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு காயினை வாங்கணும் அப்படின்னா அதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சர்க்குலேஷன்ஸில் இருக்குது, அந்த காயினை வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டோக்கனோட அந்த காயினோ டோக்கனோ சம்திங் வந்து அவங்களுக்கு அஃபிஷியல் பேஜஸ் இருக்கிறாங்களா, அவங்க என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அந்த டோக்கனை பற்றி கவர்மெண்ட் ஏதாவது கனெக்ஷன்ஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து ரியல் டைம் காயினாக இருந்துச்சுன்னா அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த எவனோ ஒருத்தன் ஒரு பேஜ் ஃபேக்கான பேஜ் வச்சுட்டு ஏதாவது கிரிப்டோவை பற்றி தப்பாகவும் போட்டுட்ருப்பாங்க, கரெக்டாகவும் போட்டுட்ருப்பாங்க. திடீர்னு நான் அவ்வளோ சம்பாரிச்சேன், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அஃபிஷியல் பேஜ் இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லாமே எங்களோட இதாலும் எங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் இருக்கும், உங்களோட இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்கும். அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் மட்டும் பார்த்தாலே மோஸ்ட்லி வந்து ஓரளவு வந்து அந்த காயின்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ப்ளஸ் இன்னும் அந்தந்த ஒரு டோக்கனுக்கும் ஒரு பேஜஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் தேடி பிடிச்சி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணலாம். ஃபைன். இப்போ நான் வந்துட்டு ஒரு காயினை பற்றின தெளிவாக படிச்சுட்டேன். நீங்கள் சொல்கிறதுபடி அது எவ்வளோ மைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதோடைய டிமாண்ட் எப்படி இருக்குது, அதனுடைய சப்ளை எப்படி இருக்குது, அதனுடைய அஃபிஷியல் பேஜ் இதெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த காயினை நம்ம வாங்குவோம், இத்தனை யூனிட் வாங்குவோம், இத்தனை குவான்டிட்டி வாங்குவோம்னு சொல்லி வாங்கவும் செஞ்சுட்டேன். வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற அந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்துட்டு எவ்வளவு நாட்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது லாங் டேர்ம் அப்படின்னா? அது 6 மாதமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 10 வருஷமா? நான் அந்த மாதிரி எக்ஸாக்ட் டைம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த காயின் எடுத்தாலும் ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பிட்காயினோட 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள க்ரோத் பாருங்கள், இப்போ உள்ள க்ரோத் பாருங்கள். 2017 வந்து லைஃப் டைம் ஐன்னு சொன்னாங்க, அப்புறம் 2021 லைஃப் டைம் ஐன்னு சொன்னாங்க, அப்புறம் 2024 லைஃப் டைம் ஐன்னாங்க. திரும்பி இறங்குச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னாங்க. அது திரும்பி ஏறும், அது ஏறுனா ரொம்ப நல்ல பீக்கில் போனால் கூட ஒரு லெவலுக்கு மேலே இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையே, ஏன் நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுங்கிற மாதிரி ஒரு டவுன் ஆகும். திரும்பி அந்த டைமில் அதை பற்றி தெரிஞ்சவன் திரும்பி பை பண்ணுவான். அந்த மாதிரி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளைஸ் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு இவ்வளவு தான் லாங் டேர்ம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு கணக்கு இல்லை. நம்ம அதனுடைய ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயின் இவ்வளோ இருக்குது, 3 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ இருக்குது, அப்போ நான் இப்போ இது வாங்கினா அடுத்த 3 வருஷத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் சிந்திக்கணும். ஆமாம், ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து அந்த மாதிரி இருக்காது. ரியல் டைமில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே டே டு டே க்ரோத் இருக்கும். நிறைய வாங்கி வச்சுருக்கிறவங்க திடீர்னு பண தேவைனால வந்து இப்போ ஹியூஜாக வச்சுருக்கிற ஒரு பெரிய ஒருத்தவங்க ஒரு 1000-2000 பிட்காயின்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு 10 லட்சம் எக்ஸ்ஆர்பி வச்சுருக்காங்க அப்படின்னா திடீர்னு பணம் தேவைப்படனா அவங்க செல் ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு டம்ப் ஆகும், கீழே இறங்கினாலும் திரும்பி அந்த 10 லட்சம் காயின்ஸை யாரோ ஒருத்தவங்க பை பண்ண போகிறாங்க. பை பண்ணால் தான் அவருக்கு காசு போகும். இப்போ பை பண்ணுறப்ப திரும்பி மேலே வந்துடும். அதனால் கீழே இறங்கினாலும் மேலே போகும், மேலே போனாலும் கீழே வரும். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மேலே தான் க்ரோத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ராடேலாம் நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா,
இறங்கிடுச்சு, நைட்டு இறங்கிடுச்சு, ஒன்று இந்த ஒரு 2 நாளில் ஏறிடும், 3 நாளில் ஏறிடும், வெயிட் பண்ணுவேன். அந்த ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 இயர் போட்டோம், 2 இயர் போட்டோம். இல்லை நிறையா வந்து மணியில் எப்படி எஸ்ஐபி இருக்கோ அது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு எஸ்ஐபி. சில பேர் விரும்புவாங்க இன்ட்ரெஸ்ட்டு, சில பேர் விரும்ப மாட்டாங்க. கோல்டில் இருக்குது எஸ்ஐபி இருக்குது. இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் வைக்கிறேன், அடுத்த மாதம் அந்த 10,000 ரூபாய்க்குள்ள க்ரோத் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ அடுத்த மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்படியே வாங்கி ஒரு 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபாய்க்கு நம்ம கோல்டு வாங்குறப்போ கோல்டோட ப்ரைஸும் ஏறி இருக்கும். அதோட நம்ம ஒரு நிமிஷமும் வாங்க ரேட் இருப்போம். ஒரு எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா 1,20,000 ரூபாய்க்கு இருக்குது. அது மேலே தான் இருக்கும், ஒரு க்ரோத் இருக்கும். சேம் அதே மாதிரி கிரிப்டோலையும் எங்களை மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லேயுமே எஸ்ஐபியில் இருக்குது. நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறதா இருந்தால் ஒரு 4 காயினில் பிரித்து போடலாம். அந்த மாதிரி பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்களே, ஒரு 2013-14 வந்து போக்கிமேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், தவுவாங்களே எல்லாரும். ஆமாம், தாவி அந்த கேமரா ஆன் ஆகும். அந்த கேம் விளாண்டப்பெல்லாம் வந்து அதில் ஜெயிச்சா பிட்காயின் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதோட மதிப்பு தெரியல. நானுமே விளாண்டுருக்கேன், ஆனால் அது அப்போதைக்கு தெரியல. அந்த கேம் விளாட்றப்ப அந்த கேமாக மட்டும்தான் பார்த்தோம். அந்த டைமில் வந்து இருந்துச்சு. யாருக்கும் அதோட டெக்னாலஜி பற்றி தெரியல. ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா காயின்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பேடு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக தான் காயின்ஸ் கொடுப்பாங்க. தென் தான் வந்து அதை லிஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த காயினோட ப்ராஜெக்ட்டு யூஸ் கேஸு எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அந்த காயின் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் தான் அதை வந்து நம்மளை மாதிரி யூசர்ஸ் வந்து கேஒய்சி பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ணி ஹோல்டு பண்ணுவாங்க. நீங்கள் காயினை பற்றி ஒரு பக்கம் படிச்சுட்டு அந்த காயின் இதில் எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே இமீடியட்டாக வித்ட்ராவல் கொடுத்துருவாங்க. நீங்கள் காசாக மாற்றணும் அப்படின்னா உடனே செல் ஆர்டர் போட்டு அதை ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ வந்து என்னென்னா வாங்கி லாங் டர்மாக வச்சுக்கலாம், வேணான்னா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது எது இருக்குதோ அதெல்லாம் வந்து ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இப்போது எனக்கு இனோசிஸ் எப்படி ரன் ஆகுது? இனோசிஸ் வந்து நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் பர்சனலாக உங்கள் கூட பேசியிருக்கேன். இப்போ இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன? அதை பற்றி உங்களுடைய ஜேர்னி பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இனோசிஸோட ஜேர்னின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன லைசன்ஸ் இருக்குது, என்ன ரெகக்னேஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இனோசிஸ் கிட்ட FIU லைசன்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு டைரெக்டாக கீழே வந்து வருது. FIU ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் அவங்க தான் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எல்லாம் வந்து ரெகுலேட்டட் பாடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட NCRP நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டலோட மெம்பரில் நாங்கள் இருக்கோம். யாராவது சைபரில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வரும், நாங்கள் அதுக்கான விஷயத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம FIU அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் இப்போ இன்னொரு எக்ஸ்சேஞ்சும் இன்டர்நெட்டில் இருக்கலாம், அதுவும் சும்மா நான் FIU அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவனும் போட்டிருக்கலாம். அப்போ அவங்க ஃபேக்காக இருப்பாங்க, நீங்கள் ஒரிஜினலாக இருப்பீங்க. அதை பார்க்குற நார்மல் யூஸர் வந்து இது ஃபேக் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன அவங்க முதல்ல எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் FIUவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணாலே வந்து அவங்க ரிப்போர்ட்டிங் என்டிட்டி நம்பர்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னா FIU வந்து நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நம்பர், அது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் FIU ரிஜிஸ்டர்டு எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு அந்த RENTT நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அதை வந்து நிறைய யூஸர்லாம் இது FIU ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. RENTT நம்பர் ஜஸ்ட் FIU ட்ராக் பண்ணுறதுக்காக 1 இயர் இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் எண்டில் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் வந்து த்ரூ லோக்சபா மூலியமாக தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் ரிலீஸே பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லப்போனால் அந்த டேட்டில் நான் காட்டின உங்களோட ஜிஓஐ எடுத்து பார்த்தீங்கனாலே அந்த டைமில் உள்ள லோக்சபாவில் இந்த கொஸ்டின்ஸில் வந்து அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருப்பாங்க. நான் லெட்டர்னு காட்டல, அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி FIU இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நார்மலான எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து அவங்களா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு வச்சுருக்காங்க, FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ்னு வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது. KYC பண்ணால் ஆதார் கார்டு பேன் கார்டை வாங்கி வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். நிறைய இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்ச் ரன் ஆகிட்டு இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இவங்க எப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் ஒரு ஒயிட் பேப்பர்னு ஒன்று இருக்கும். இனோசிஸ் எக்ஸ்சேஞ்சுக்குமே கீழே ஒரு ஒயிட் பேப்பர்னு இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாலே A to Z இனோசிஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மட்டும்தான் ஒயிட் பேப்பர் வச்சுருப்பாங்க. அது எங்கே ஒயிட் பேப்பர் எதில் இருக்கும்? வெப்சைட்லையா? வெப்சைட்டில் வந்து கீழே இருக்கும். வெப்சைட்டில் வந்து கீழே ஆப்பில் வெப்சைட்லேயே நீங்கள் ஒயிட் பேப்பர்னு கீழே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே A to Z நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எங்கள் மைல் ஸ்டோன் என்ன, நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எந்த கண்டிஷன்ஸில் இருக்கோம், எங்கள் டீம் யார், எங்கள் ஃபவுண்டர்ஸ் எங்கே, எங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது, A to Z டீட்டெயில் வந்து அந்த ஒயிட் பேப்பரில் இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வச்சே மோஸ்ட்லி வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸ் நீங்கள் கேட்கலாம்ல,
எஃப்ஐ காட்டுன்னு சொன்னால் நான் காட்ட தானே முடியும். நான் நீங்கள் நெட்டில் பார்த்தேன், அவங்கள்ட்டே கேட்கலாம்ல. நீ எஃப்ஐ எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்டர்னு சொல்கிறல, எஃப்ஐ ஒரு ரெஜிஸ்டர்டு எக்ஸ்சேஞ்சுங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படின்னா ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் கேட்டே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாக்ஸேஷன்லாம் எப்படி ஆகுது? இப்போ டாக்ஸேஷன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டால், கிரிப்டோ பை பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் எடுப்பாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. தென் வந்து கிரிப்டோ நீங்கள் பை பண்ணிட்டீங்க, திரும்பி செல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நம்மளோட எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கிரிப்டோ வாங்குறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் ஒன்று எடுப்பாங்க பையிங்க்கு ஒரு. தென் வந்து நீங்கள் காயின் செல் பண்ணுறப்போ செல்லுக்கு ஒரு சார்ஜஸ், அவ்வளோதான் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஃபீஸ், அவ்வளோதான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எக்ஸ்சேஞ்ச். தென் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நீங்கள் அந்த கிரிப்டோவை செல் பண்ணிவிட்டு ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணுறப்போ 1% டிடிஎஸ் பிடிச்சிக்கோ அந்த யூஸருக்கு. ஏன்னா அவங்க 1 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க, 5 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க, 10 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் கிட்ட கணக்கு கொடுக்கறதுக்கு நான் உங்களோட பேன் கார்டுக்கு நான் அந்த டிடிஎஸை பே பண்ணிடுவேன். தென் வந்து நீங்கள் எப்போ ஐடிஆர் பே பண்ணுறப்போ நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். தென் கவர்மெண்ட் கேட்கும் 1% டிடிஎஸ் இருக்குது, இந்த அமௌண்ட்டு எவ்வளோ பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னு. நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் டேக்ஸ்க்கு பே பண்ண போகிறீங்க, லாஸுக்கு டேக்ஸ் கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட்டுக்குமே நிறைய பேரோட மெயினான புரிதல் என்னென்னா, ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க, அப்போ தான் நம்ம எலிஜிபிளே. ஸோ இது வந்து எலிஜிபிளுக்குள்ளே வராது நார்மல் யூசர்ஸ்க்கு. நீங்கள் 10 lakhsக்கு மேலே கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த 30% டேக்ஸ்க்குள்ளே வருவீங்க. அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. ஸோ வந்து என்னென்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ ட்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணு, எனக்கு கணக்கு கொடு அப்படின்னு. அப்போ பிளாட்ஃபார்மில் கொடுத்தா தான் கணக்கு கொடுக்க முடியும். ஸோ வந்து இதுதான் அந்த கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அதை நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஆப்பில். அப்போ இதன் மூலமாக நம்ம வந்துட்டு நீங்களும் கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்றது மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு டு த T என்ன கிடைக்கும்? ஏன்னா தெரியாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்க கூட இருப்பாங்க, வருவாங்க, ஏதாவது போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு என்னடா பணம் கொஞ்சம் குறையுது அப்படின்னு ஏதாவது ஒன்று தோணலாம் வைக்கலாம். நீங்கள் என்னென்ன மாதிரியான கஸ்டமர் சப்போர்ட்லாம் கொடுக்குறீங்க சார்? கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறோன்னா மெயினாக வந்து நீங்கள் கால் பண்ணியே பேசிக்கலாம் சார். என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெயில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனால ஆப் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதிலே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி எப்படி கேஒய்சி பண்ணுறதுல இருந்து, டெபாசிட் பண்ணுறதுலேருந்து, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுலேருந்து, எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும் வரைக்கும் ஃபுல்லாக மல்டிலிங்குவலாக வச்சுருக்கோங்க. எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கால் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜில் கேட்டாலுமே அந்த லாங்குவேஜுக்கு மாற்றி நாங்கள் ஃபுல்லாக அந்த கஸ்டமர் சப்போர்ட் இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயம் தான் இருக்கும், இருக்குதா இல்லையா, என்ன ஆப்பாக இருந்தாலும் சில நேரத்தில் அவங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூவாக இருந்து கூட ஆப்பு சரியாக இருந்தால் கூட என்ன ஏதோ இருக்குன்னா கூட யார்கிட்டயாவது கேட்கணும்ல. அப்போ நம்ம கால் பண்ணால் அப்போது எங்கள்கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. மெயின் அந்த மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் மோஸ்ட்லி இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கிடையாது. அது மட்டும்தான் நான் சொல்கிறேன், எங்ககிட்ட அது இருக்குது. அவங்க அந்த சப்போர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே. ஸோ வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் டெபாசிட், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல். நிறைய பேர் வந்து உடனே வித்ட்ராவல் ஆகாது, லேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்டாக்கு ஷேரில் வந்து அந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி வித்ட்ராவல் பண்ணால் நாளைக்கு காலையில் தான் அது நம்ம பணமாக காசாக வரும், இல்லை சேம் டே கிடைக்காது. நீங்கள் வந்து எனி டைம் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த டைம் வேணாலும் டெபாசிட் பண்ணி ட்ரேடும் பண்ணலாம். ஸோ வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. மெயினாக வந்து எல்லாேருக்கும் அந்த மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஆம்னி வேலட் இருக்குது. நீங்கள் பெப்20 உள்ளே போட்டு டிஆர்சியில் ஸ்வாப் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் கிடையாது, நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற பிளாட்ஃபார்மில் ஒரு 20 ஃபீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தாலே ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஜிபே வந்து யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த ஆப்புமே யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரேடிங் ஆப்பெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொச்சை தான் இருக்கும், எது என்னன்னே தெரியாது, எல்லாம் டெக்னிக்கல் வார்த்தை தான் இருக்கும். நாங்கள் அந்த வேர்டு கூட டெக்னிக்கல் வேர்டாக இருக்கக்கூடாது, யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்பே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், தெரியும். ஃபைன், மகிழ்ச்சி. அதாவது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நான் என் கொலீக் சிவச்சந்திரன் இப்போ கம்பெனியில் சிடிஓவாக இருக்கார். அவர் 2 பேரும் பிளான் பண்ணி மூவ் பண்ணி அது கிரிப்டோஸ் வந்து நாங்கள் இப்போ பை பண்ணி ஹோல்டு தான் பண்ணி வச்சுருந்தோம், இப்போவும் வச்சுருக்கோம். அப்போ உள்ள கிரிப்டோஸ் வாங்கினது எல்லாமே. இப்போ தென் வந்து 2022 தான் அதுக்கான ரெகுலேஷன்ஸ் பாடி கொண்டு வராங்க, எஃப்ஐயூ கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம்.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு இன்டர்வியூ வச்சாங்க. அப்புறம் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ, அதாவது மோகன் பாபு வேலுசாமி, அவரும் நானும் வந்து எஃப்ஐயூவில் நேரில் போய் இன்ட்ராக்ஷன் மீட்டிங் 1-to-1 பேசி எப்படி ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் மீட்டிங் கொடுத்து தான் வந்து ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் ஜர்னி. அது 1 இயர் ஆச்சு. 1 இயர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கு 23 டிசம்பர் மாதம் எங்களுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்தியாவில் 28 கம்பெனிஸ் தான் அஃபிஷியலாக இந்தியாவில் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டுங்கிற நேமையும் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறதும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அலௌடு இருக்குது அப்படின்னு. அதில் வந்து ஒரு 12 மட்டும்தான் ப்ராப்பர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் செயின் சம்மந்தப்பட்ட வேறு பிளாட்ஃபார்ம் செய்கிறவங்க. அவங்களும் வந்து எஃப்ஐயூவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்களும் மணியை கன்வெர்ட் பண்ணி தான் கிரிப்டோ இந்த ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ். அவங்க வந்து ஒரு 12 எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று நாங்கள், இன்னொன்று உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இப்போது 23 அடுத்தது 2024 வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இன்னொரு 22 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அது வரைக்கும் தான் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 25க்கு இன்னும் ரெகுலேஷன்ஸில் உள்ளே வரல. 24 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 47 எக்ஸ்சேஞ்சஸ். 47 கிரிப்டோ ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அதில் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 பேர் 20 பேர் அதிகபட்சம் இந்தியாவிலேயே, மொத்த இந்தியாவிலேயே. அதில் நீங்கள் ஒரு கம்பெனி? ஆமாம், அதில் ஒரு கம்பெனி. வெரி குட். இப்போ இந்த எஃப்ஐயூங்கிறது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு, இவங்க ஒரு வருஷம் உங்களுக்கு ஆக்குனாங்கன்னு சொன்னீங்கல்ல இனோசிஸ்க்கு. ஓகேப்பா, அவங்கள நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணிட மாட்டீங்க, நீங்கள் ஸ்கேம் பண்ண மாட்டீங்க, நம்புகிறோன்னு. அதில் என்னென்னலாம் அவங்க கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, ஒரு கஸ்டமரை எப்படி ஆன்போர்ட் பண்ணுவீங்க, அவங்கள எப்படி ட்ராக் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான விஷயம் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஒரு எவ்வளோ மணி வச்சுருந்தாங்க, எவ்வளோ வரைக்கும் பை பண்ண வந்து லிமிட் பண்ணுவீங்க, அவங்கள எப்படி வந்து ட்ராக், எப்படின்னா எப்படி அவங்கள டேக்ஸ் கட்ட வைப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அந்த விஷயம்லாம் இப்போ பேச முடியாது. பரவாயில்ல, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜேர்னிக்குள்ளே போயிட்டீங்க, இனோசிஸ் கம்பெனியை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, கிரிப்டோவில் இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியாக உருவாக்கிட்டீங்க, ஒரு எக்ஸ்சேஞ்சாக. ஆனால் மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு இருந்துச்சா? மக்கள்கிட்ட அந்த புரிதல், கிரிப்டோவை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கினா நமக்கு பயங்கரமான ப்ராஃபிட் இருக்க தான் செய்யுது, வேறு ஏதாவது திடீர்னு யாராவது என்கிட்ட சும்மா வந்து நான் காயின் வச்சுருக்கேன், நீ வாங்கிக்க காசு கொடு, இது எங்கேயோ போயிடும்னு சொன்னால் தான் பிரச்சனை, எக்ஸ்சேஞ்சில் வாங்கினா அந்த பிரச்சனைலாம் இல்லை அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து பீப்புள்கிட்ட இருந்துச்சா? இல்லை, எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. முன்னாடி வந்து சுத்தமாக இல்லை. கிரிப்டோனாவே ஸ்கேம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருந்தாங்க. அது ரியல் டைமில் எப்படி ஃபீல் பண்ணி பார்க்கணும், ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா அது எக்ஸ்சேஞ்சில் தான் ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து சென்ட்ரலைசர் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்சேஞ்சஸ், டீசென்ட்ரலைஸ்டு எல்லாமே வேலெட்டு. ஸ்கேம்ஸ் நடக்கிறது எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்ஸில் தான் நடக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து என்னென்னா எக்ஸ்சேஞ்சுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரன் ஆகிட்டு இருக்குது, எக்ஸ்சேஞ்சுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னென்னா அவங்க ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க, அந்த காயினை வந்து சேல் பண்ணி அந்த டோக்கன் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ணலை. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் லிஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களாம் இப்போ வந்து எஃப்ஐயூ நாங்களும் ரெகுலேட் ஆகிடுச்சு, நாங்களும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட போய் ஏமாறாதீங்கன்னு தான் நான் சொல்கிறது. ரியல் டைம் எக்ஸ்சேஞ்சஸ்னால் நீங்கள் நெட்லேயே போய் தேடுங்க, நான் யாருன்னு பாருங்கள். எக்ஸ்சேஞ்சஸ் போயிட்டு எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி சொல்கிறது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சாட்ஜிபியில் கேட்டாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமில் நேரில் வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் வந்து இன்குபேட் ஆகிட்டு இருக்கிறதே வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கீழே தான் வருது. சென்னை தரமணியில் இருக்குது. அங்கே தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது, எந்த ஒரு ஒரு பொலிட்டீஷியன் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, ஃபுல்லி டெக்கியாக இருக்குது, நல்ல ஒரு யூஸ் கேஸாக இருக்குது, நம்மளே இதை இது பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க இன்குபேட் பண்ணிவிட்டு 2% ஷேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டே இருக்குது. எஸ்டிபிஐ கிட்ட இருக்குது 2% ஷேர். எங்களுக்கு அங்கே 2023 நாங்கள் அங்கே இருக்கோம். அவங்களும் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா, ரெகுலேஷன் உள்ளே வந்துக்கிட்டீங்களான்னு. நாங்களும் அதான் காட்டணும்.
அதே மாதிரி எஃப்ஐயூகிட்டேயே நாங்கள் எஸ்டிபிஐயில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லேயே கவர்மெண்ட் இன்குபேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா இனோசிக்ஸ் டெக்னாலஜிஸ் மட்டும்தான். ஃபைன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல இருக்குது, ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ எனக்கு கோல்டு நான் ஒரு 10 கிராம் இன்றைக்கி வாங்குறேன்னு வைங்களேன், நாளைக்கு இந்த 10 கிராம் எவ்வளோ இருக்கும், 15 நாள் கழிச்சு எவ்வளோ இருக்கும், 20 நாள் கழிச்சு எவ்வளோ இருக்கும் நான் பார்க்கலாம் மாட்டேன். என்கிட்ட 10 கிராம் காசு இருக்குது, வாங்கிடுவேன். எப்படியும் விலை தான் ஏறும், குறையவே குறையாது அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போதும் அது தெரியுது. குறையிறதுனா கூட இப்படி தான் குறையும், ஏறுனா இப்படி ஏறும், திருப்பி குறைஞ்சா இப்படி தான் குறையும், ஏறுனா திருப்பி இப்படி ஏறும் அப்படிங்கிறது. அப்போ நான் வச்சுருக்கேன், எனக்கு ஏதோ கஷ்டம்னு ஒன்று வருது, நான் போய் அதை வைக்கிறேன் இல்லை விற்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு அதில் ஒரு ப்ராஃபிட்னு ஒன்று கிடைக்கிது. இப்போ இந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு வேலை இல்லை, அதுதான் நான் மெயினாக கேட்க வந்தது. இப்போ நான் கோல்டை வாங்கிட்டேன்னா ஐயோ 10 வருஷம் கழிச்சு எனக்கு திடீர்னு கஷ்டம் வரும்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னு நான் போய் விலையை பார்க்க மாட்டேன், கேஷுவலாக விலை பார்ப்பேன், ஓகே அப்படின்னு. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 9 to 6 ஜாப் பண்ணுறேன், இல்லை ஒரு 9 to 9 ஜாப் பண்ணுறேன், நைட் ஷிஃப்ட் போகிறேன், ஏதோ ஒரு வேலை நான் செய்கிறேன், அதில் சம்பாதிக்கிறேன், அதில் உள்ள ஒரு காசை நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆப்ஷனாக கிரிப்டோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது, அந்த மாதிரி கிரிப்டோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நான் போய் காசை போடுறேங்க. போட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கு, நாளைக்கு எவ்வளோ ஆயிருக்கு, நாளை கழிச்சு எவ்வளோ ஆயிருக்கு, அடுத்த நாள் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்லாம் பார்க்காமலே நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன்னா 3 வருஷத்தில் அது வந்துட்டு நான் பேங்க்கில் போடுவதை விட, நகையில் போடுவதை விட, நிலத்தில் போடுவதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஹவ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரியல் டைம் அசெட்டுன்னு பார்த்தா எல்லாருக்கும் லேண்டு, எல்லாருக்கும் ஒரு நம்ம வாங்கணும், டாக்குமெண்டேஷன்ஸ் போடுறோம், இது என்னோடது அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே இப்போ டெக்னாலஜி, அந்த காலத்தில் எல்லாம் லேண்டு தான். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் தங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க, அதுவும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் இது அதே மாதிரி இப்போது டிஜிட்டல் யுகத்தில் கிரிப்டோங்கிறதும் ஒன்று தான் இருக்குது. நீங்கள் மணிலையுமே எஸ்ஐபிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோடு வந்து இப்போ எல்லா பேங்க்ஸுமே கொண்டு வராங்க, ஓகேங்களா. இன்சூரன்ஸ்க்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கோல்டாக இருந்தாலும் சரி, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி எப்படி தவணை முறையில் நீங்கள் வந்து இடம் வாங்குற மாதிரி தான் கோல்டு வாங்குறது. ரேட்டு ஏற ஏற அந்தந்த ரேட்டுக்கு நம்ம பை பண்ணுறப்போ எண்ட் ஆஃப் தி டே ஒரு அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிரிப்டோ வந்து நீங்கள் மணின்னு எடுத்துக்காமல், கோல்டுன்னு எடுத்துக்காமல், கிரிப்டோ வந்து ஒரு குளோபலில் பெரிய வால்டைல் பண்ணுற ஒரு மார்க்கெட். அது பிக் பிளேஸாக வந்து உள்ள நிறையா பேர் இருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு இம்பேக்ட் இருந்தாலும் அதோட அது குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் அது ஒரு இம்பேக்ட் இருக்கும். உக்ரைன் ரஷ்யா போகிறப்போ ரேட்டு ஏறுறதா இருக்கட்டும், இறங்குறதா இருக்கும், எந்த போர் நடந்தாலும். ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யான் போர், இப்போது ஒரு அவங்க ஒரு 2 லட்சம் காயின் வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே போரில் ஏதாவது ஆயிடுமேங்கிற அந்த பேனிக்கில் சேல் பண்ணுவாங்க. இந்த பயத்தில் இனிமேல் நம்மளால் இதை பண்ணிக்க முடியாது, நம்ம செத்துருவோமோ, அது மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான மைண்ட் இருக்கிறப்போ அவங்க எல்லாம் செல் ஆர்டர் போடுவாங்க. செல் பண்ணாங்கன்னா ரேட் வந்து டிமாண்ட் அப்படியே குறையும், ரேட்டு ஃபுல்லாக இறங்கும். அதுக்கப்புறம் திரும்பி அதை செல் போட்டிருந்தாலும் திரும்பி அதை பை பண்ணுவாங்கல்ல, பை பண்ணுறப்ப திரும்பி வந்து என்னென்னா நார்மல் பையர்ஸை விட அதிகமான பையர்ஸ், ரொம்ப ரேட்டு கீழே இறங்கிடுச்சு, இந்த டயத்தில் நம்ம நிறையா வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வாங்கி போடுவாங்க. அப்போதைக்கு மேலே ஏறும். நீங்கள் டே பை டே, டைம் டு டைம் வந்து நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய ஹியூஜ் தான். நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ஆர்பி காயின் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 28 ரூபா இருந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட 130 ரூபா 135 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இன்னும் நல்ல ஒரு க்ரோத் தான் இருக்குது. அதுவுமே இறங்கியிருக்கும், ஏறி இருக்கும். அந்த டைமில் நம்ம பார்த்துடல. இது நீங்கள் ஒரு இடம் வாங்கி போகிறதோ இல்லை கோல்டு வாங்கி போகிறதோ, இப்போ கோல்டு வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி ட்ரேட் பண்ணுறவங்க யாரும் வாங்கி உடனே விற்க மாட்டாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க. நல்ல ரேட் ஏறினதுக்கப்புறம் அதை நல்ல முறையில் சேல் பண்ணலாம் அப்படின்னு நிற்பாங்க. இல்லைனா அதுக்கு ஏதாவது ஜொல் வாங்கி போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த கிரிப்டோலையுமே சேம் அதே தான். நீங்கள் வாங்கி லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறேன். என்ன கேட்டால் நீங்கள் செல்லே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு பையன், ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஜொல்லு வந்து ஒரு 100 பவுனோ 200 பவுனோ வாங்கணும்னு நினைப்பாங்க. எல்லார் அம்மா அப்பாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த டைமில் பார்த்தா இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 18 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ ஒரு பவுன் இருக்கும். அப்போதைக்கு வாங்க முடியாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து கிரிப்டோஸ் அதோட வேலையை காட்டி அந்த லெவலுக்கு கொடுக்கும். அதனால் வந்து லாங் டேர்மில் பண்ண நல்ல ப்ராஃபிட். நான் எக்ஸ்ஆர்பின்னு சொல்கிறதுனால நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸ்ஆர்பியோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள்.
ஒன்றும் இல்லை, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பிட்காயினும் எடுத்து பாருங்கள். எல்லா காயினும் ஒரு 3 வருஷம் ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிங்க. அது மாதிரி நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறது தான் என்னோட சஜஷன். மகிழ்ச்சி. சூப்பருங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆரம்பத்திலே அப்படி தான் சொன்னாங்க, இப்போ கோல்டும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், எல்லாமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், இதுவும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியுது எப்படின்னு. ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் என்னுடையது. இப்போ கிரிப்டோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, பெகினர், அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 அட்வைஸ். நான் வந்து அட்வைஸபிளாக நான் உங்களுக்கு 3 ரூட்டாக சொல்கிறேன். முதல்ல செல்ஃபாக ரிசர்ச் பண்ணுங்கள். காயினை பற்றி படிங்க, கிரிப்டோவை பற்றி எக்ஸ்சேஞ்சஸை பற்றி படிங்க. இந்த மாதிரி 2த்தையும் படிச்சுட்டு தென் ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி நீங்கள் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், அது எப்படி நடக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, அதோட எப்படி டிமாண்ட் சப்ளை, ஒரு காயின் எப்படி சேல் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் படிச்சுட்டு தென் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே ஷார்ட் டேர்மில் வேணாம், லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிரிப்டோ இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு, நான் இனோசிஸே டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். நான் டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வகையில் ஏதாவது கொஞ்சம் படிச்சுட்டு நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் அப்போயே கிரிப்டோவில் இன்வெஸ்ட்லாம் பண்ணோன்னு, அதை நீங்கள் ஹோல்டு தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் செல் பண்ணிட்டீங்களா? இல்லை, நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை வருஷமா? ஒன்றும் இல்லை, 2019 அந்த மாதிரி டைமில் இருந்தான். 7 வருஷம் ஆகிப்போச்சு. 2019 நம்ம எல்லாரும் இல்லை, நாங்கள் ஒரு கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான வருஷம் தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ தான் காலையில் ஒரு மீம் பார்த்தேன், தலைவா கொரோனாங்கிறது போன வருஷம் நடக்கல தலைவா, அது நடந்து 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. 7 வருஷம் ஆகிப்போச்சு 2019ங்கிறது. ஸோ உங்களுக்கு இது ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது? இது 7 வருஷமா நீங்கள் வாங்கினது? ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலை, நாங்கள் அப்படியே காயினாக வச்சுருக்கோம். அது எப்படின்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு நமக்கு ஒரு இது இருக்குல்ல, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்போவே நம்ம இதை வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டோம் அப்படின்னா அது ஒரு இது இருக்காது. ஓகே, அது ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்போலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் வாங்கி வச்சுருந்தார். அவங்க ஒய்ஃப் முடியாது, இது ரொம்ப இறங்கிடுச்சு, இது 0 ஆக போகுது, நீ ஏன் எங்கெங்கேயோ யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். அவர் எனக்கு நல்ல ஒரு சொல்லி கொடுத்தாருண்ணா. அந்த டைமில் எனக்கு நிறைய கைட் பண்ணார். நிறைய விஷயம் அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப நிறைய இன்புட் வாங்கிப்பேன். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் நீ அதுன்னு, நான் அவர்கிட்ட எங்கே வாங்குறதுன்னு தெரியாது எனக்கு. அப்போதைக்கு இந்த ஒரு ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்செல்லாம் இருக்காது. அவர் ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய இது, அது வெறும் வெப்சைட் தான் இருந்தது, ஆப்லாம் கிடையாது அந்த டைமில் அவர் ஹோல்ட் பண்ணார். அப்போ அவங்க ஒய்ஃப் அவ்வளோ புஷ் பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் போச்சு. ஏன்னா ஒரு ஜுவல்லெல்லாம் சேல் பண்ணி அதை வாங்கி வச்சுருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 காயின் வச்சுருந்தார். இப்போ கரண்ட்டில் 2 காயின் விற்றுட்டு ஒரு 3 காயின் விற்றுட்டு 5 காயின் இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் பிட்காயின். இப்போ நான் அவரை பற்றி நான் சொல்லணும், அவர் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவருக்கு தெரியும். அவர் ஹோல்ட் பண்ணார். அப்போ அவங்க ஒய்ஃப் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க, இதை வச்சு என்ன பண்ண போகிற, இது என்ன ரேட் இறங்கிக்கிட்டே இருக்குது, இது என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃப் வேற 1,80,000 வாங்கினா இன்றைக்கி அது 82 லட்சம்ல பிட்காயின். அந்த டைமில் ஜொல்ல கொண்டு, ஏன்னா அவங்க லேண்டு வாங்கலான்னு வச்சுருந்த கேஷு அதை போய் கொடுத்தது ஒரு பிட்காயின் வாங்கி வச்சிருந்தோன்னே, லேண்ட் வாங்கியிருந்தாலும் கண் எதுக்க இருக்குது, போயிட்டு ஏதாவது போய் வீடு கட்டலாம், கடை கட்டலாம், ஏதாவது பண்ணலாம். பிட்காயின் வாங்கி அது அந்த டைம்லேயே நீங்கள் 7 வருஷம் சொல்கிறீங்க, 7-8 வருஷத்தில் அதை பற்றி என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ வரைக்குமே நாங்கள் அவேர்னஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை போய் ஏமாந்துடாதீங்க, ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள், படிங்க. நான் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. இதை பற்றியான ஸ்கேம்ஸ் நிறையா இருக்கனால இந்த இண்டஸ்ட்ரியே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இது என்னென்னா ஃபண்ட் ரைசிங்கு, மணி லாண்ட்ரிங் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ரியல் டைமில் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நல்ல ரெகுலேட்டட் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கம்மிங் 26ஓட பட்ஜெட்டில் கூட ஏதாவது இன்னும் பாசிட்டிவிட்டி ஏதாவது வரும். அப்போதைக்கு இன்னும் எக்ஸ்சேஞ்சஸ்க்குலாம் இன்னும் நிறையா வந்திருக்கும். நாங்களும் நிறைய இந்த TDS 1% போட்டாங்க, அதையும் நாங்கள் கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க. நிறைய விஷயம் நாங்களுமே எடுத்து சொல்லியிருக்கோம். ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் யூசர்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க. நான் எங்களோட எக்ஸ்சேஞ்சுக்காக நான் விளம்பரம் பண்ணலை, நான் அவேர்னஸ் தான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த பாயிண்ட் திருப்பி அவர் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நான் யார்கிட்ட வேணால் நீ வாங்குங்க, பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது, நல்ல ஒரு க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன், எனக்கு புரிஞ்சதை நான் சம்மரைஸ் பண்ணுறேன். நான் சரியாக புரிஞ்சிருக்கேன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? இது ஒரு செக்மெண்ட் ரைட்டா? கிரிப்டோ கரன்சினா இப்படி தான் அப்படின்னு நான் சம்மரைஸ். கிரிப்டோ கரன்சி
அப்படிங்கிறது அரசால் இல்லீகல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எஃப்ஐயூன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கக்கூடியவங்க. இப்போ செபி எப்படி நம்ம டிஜிட்டல் மாதிரியான பரிவர்த்தனைக்கு செபி இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரிப்டோக்கு எஃப்ஐயூ அப்படின்னு இருக்காங்க, ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அவங்க வந்துட்டு இவங்க தான் இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியான ஆட்கள் தான் இதை செய்யறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு சில பேரை அங்கீகரிச்சிருக்காங்க. அதுல இந்தியாவில் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோம்னா ஒரு 15 பேர் தான் கம்பெனி, எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸை அவங்க அனுமதிச்சிருக்குது. அதுல நம்மளுடைய இனோசிஸ் ஒரு கம்பெனி. நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய கிரிப்டோ கரன்சி வந்து நிறையா இருக்கும். இப்போ பிட்காயின்ங்கிறது கிரிப்டோ கரன்சியோட ஒரு பேர். இப்போ நீங்கள் சொன்ன XRPங்கிறது கிரிப்டோ கரன்சியோட ஒரு பேர். அதே மாதிரி இனோசிஸில் IOX டோக்கன்னு நீங்களே ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கீங்க, உங்களோட வச்சுருக்கீங்க, வேணும்னா நான் அதை கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பேர் இருக்கக்கூடியதில் அவங்களுடைய பேக் ஒர்க்கலாம். எப்படி FIU உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாங்களோ இப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க, இந்த காயின் எல்லாம் ஆத்தரிட்டேட்டிவான காயின்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி லிஸ்ட் பண்ணும்போது இந்த காயின்ஸுடைய யூஸ் கேஸ் என்ன, இந்த காயின் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த காயின் மூலமாக அடுத்தடுத்து எப்படிலாம் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுவீங்க. அதை ஆஸ் அன் எண்ட் யூஸராக இப்போ இனோசிஸ் ஆப் இருக்குது அப்படின்னா இனோசிஸ் ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே இந்த காயின் எல்லாம் இருக்குது, இவங்க இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு காயின் இது இவ்வளோ ரூபா போட்டிருக்கு, இது இவ்வளோ ரூபா போட்டிருக்கு, இது இவ்வளோ ரூபா போட்டிருக்கு, என்கிட்ட இப்போ இவ்வளோ ரூபா நான் சேமிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு 2000 ரூபாய் நான் ஏதாவது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ அந்த காயினுடைய பேர்களை எல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவேன். இப்போ இந்த காயினுடைய பேரெல்லாம் பார்த்துட்டு இதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஸ்டடியெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே இந்த காயின் வந்துட்டு நல்ல ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்ல க்ரோத் இருக்குது, இப்போ அடுத்த 3 இயர்ஸ்லேயே நல்ல க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் 2வது நாள் 3வது நாளே உட்காந்து எவ்வளோ ஏறி இருக்குது என்ன எதுன்றது பார்க்காம நான் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ லாங் டேர்மாக நான் விட்டேன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுதான் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய கேம் ஓவரால். ஐ ரைட்? கரெக்ட். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கிரிப்டோ கரன்சியை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்குலாம் ஒரு புது சப்ஜெக்டே இன்றைக்கி ஏதோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இது தேநீர் இடைவேளை என்னுடைய சொந்த ப்ராடக்ட். இதை நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி எனக்கு என்னன்னாங்க, இப்போ நான் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சாரே சொன்னாங்க டவுன்லோடுக்காகன்னு இல்லை, எல்லோரும் இது பண்ணணும்னு இல்லைங்க, தெரிஞ்சுக்கிறணும் முதல்ல என்னென்னு. எல்லாருமே இதை வந்துட்டு ஒரு பேய் பூச்சாண்டி மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் இன்னொரு 10 வருஷம் டவுன் த லைனில் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை தெரியாமல் உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறத பாயிண்ட்டு. ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நினப்பும் இன்றைக்கி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்புடைய டவுன்லோட்லாம் நான் கொடுக்குறேன், என்னன்றதை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அவேர்னஸ் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆராவில் சத்துமா வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. காசகனம் எண்ணி எண்ணி கணக்கு நான் கற்று